பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்குடல் கிரேவி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நான் போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போது நல்லா சட்டி காஞ்சிட்டு நல்லா ஒரு 50 கிராம் ஆயில் போட்டுங்க. நான் தாளிப்பு ஜாமான் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல் கிராம்பு, 5-6 ஏலக்காய், கொஞ்சம் போல் பட்டை, சரிங்களா? சோம்பு எடுத்து வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கிறேன். இதை அப்படியே போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் இதோட போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு கிளாஸ் பக்குவத்துக்கு வரட்டும். சரிங்களா? நல்லா பொறுமையாக வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான 2 கருவேப்பிலை கொத்து போட்டுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? கொஞ்சம் வேகட்டும். நல்லா கலர் மாறிட்டு, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நல்ல பழமாக வெட்டி எடுத்துங்க. அதையும் இதோட நல்லா இதோட சேர்த்து இப்போ உப்பு போட்டுக்கிறோம். சரிங்களா? நான் தேவையான கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கிறேன். அவரை பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? போதும். நல்லா கட்டி வச்சுக்கிறேன். இதோட இப்போ கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா? தக்காளி வேகட்டும், மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நல்லா கட்டி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த போட்டியை இதோட நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணி சேர்த்துங்க. சரிங்களா? இதோட நல்லா கரைச்சி விடுறோம். கொஞ்சம் கரைச்சி விடுங்க. சரிங்களா? நல்லா கிரேவியாக தான் பண்ண போகிறோம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டுங்க. போதும். இதுக்கு இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிங்க. இல்லை, இந்த மசாலாவோட பரட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நம்ம எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். போதும். நல்லா பரட்டி விட்டுருங்க. இதுக்கு ஒரு மூடியை போடுறோம். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடியை போட்டுக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதித்து வருது. இந்த 5 பச்சை மிளகாவை அதோட போட்டுங்க. நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? சூப்பராக கொதித்து வருது. நல்லா கொதித்து வரட்டும். சரிங்களா? உப்பு செக் பண்ணிங்க நீங்கள். இப்போ அந்த மிக்சி ஜாரில் 10 முந்திரி, ஒரு 15 பாதாம் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாதாமை ஊற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? நல்லா கிரேவி கொதித்து வருது. இப்போ நம்ம இந்த பாதாம் முந்திரி அரைச்சி வச்சதை இதோட ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இந்த ஜாரையும்
நல்லா தண்ணி ஊற்றி அதிலே ஊற்றிங்க. பரட்டை கட்டி விட்ருங்க. அதையும் அதிலே ஊற்றிட்டு நல்லா பரட்டி சரிங்களா. இதை கறியை இதோட நல்லா பரட்டி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலம் முந்திரியை இந்த குடல் கறியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கலர் பார்த்தீங்களா. நல்லா கொதிச்சு வரட்டும் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்கிக்கிறோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கும். வெரி சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் உங்களுக்கு வீடியோவில் காட்டல, கொஞ்சம் போல் நீங்கள் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா பரட்டி விட்டுங்க. ஏன்னா அடி பிடிக்கும். நல்லா வந்துடுச்சு. அப்படியே சாப்பாடு பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவோடலாம் சாப்பிட்டா நல்லா எடுத்து விடுங்க. என்ன பண்ணுறேன், மல்லித்தலை போட்டுக்கிறேன். இது மல்லித்தலையை போட்டு நல்லா ஒரு பரட்டை தட்டி விடுங்க. 2-3 கருவேப்பிலையும் நான் கிள்ளி போட்டு வச்சுக்கிறேன். அதை நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். வெரி சிம்பிளாக இருக்கும். நல்லா குக்கரில் ஒரு 10 விசில் விட்டுங்க. க்ளீன் பண்ணி குடலை அப்படி தான் 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறோம் பாருங்கள். அருமையாக ஆயிடுச்சிங்களா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி குடல் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.